ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியரே போற்றி போற்றி. சத்குரு மகா அகத்தியர் வழங்கிய மூலாதார சக்கர பயிற்சிகளை ஏற்போருக்கான அருளுரை. ஈசனின் பேரொளியினையும் பேரோசை எனும் சக்தி நிலைகளையும் தொழுது சில சத்தியங்களை உணர்த்திடவே விழைகின்றேன். 5 சத்தியங்கள் வெளிப்படும் காலம் உதித்ததென்றே உணருங்கள். முதல் சத்தியம் ஆழ்ந்த நம்பிக்கை. 2ஆம் சத்தியம் ஆழ்ந்த சரணாகதம். 3ஆம் சத்தியம் ஆழ்ந்த தேக அடித்தளம். 4ஆம் சத்தியம் ஆழ்ந்த விழிப்புணர்வு. 5ஆம் சத்தியம் ஆழ்ந்த விடுதலை எனும் சத்தியம். முதல் சத்தியம் எனும் ஆழ்ந்த நம்பிக்கை என்பதே விடாமுயற்சி என்பதாகும். உங்களிடம் உயர் ஆன்மாக்கள் எதிர்நோக்குவது என்பது நம்பிக்கையுடன் கூடிய விடாமுயற்சி என்பதாகும். அனைவரும் ஒன்று கூடி தவறாது யாம் உரைத்த வண்ணம் மூலாதார பயிற்சிகளை ஒரு மண்டல காலம் ஏற்க கடவது. சோம்பல், முயற்சியின்மை, மாற்று பணிகளில் கவனம் போன்ற மாய நிலைகளை துறப்பது ஒன்றே தெய்வங்கள் உங்களிடம் எதிர்நோக்கும் ஒரு வகை பணிவு நிலை ஆகும். 2ஆம் சத்தியமான ஆழ்ந்த சரணாகதம் என்பது பலனை எதிர்நோக்கிடாத ஓர் அற்புத செயலாகும். பலனை எதிர்நோக்கிடாது 7 மண்டல காலங்களுக்கும் பயிற்சிகளை உத்வேகமாய் ஏற்க வேண்டும். மாயை என்பது உங்களை வீழ்த்தி விடாது காத்திட கூடி உரையாடி ஊக்கம் நல்கி தொடர் செயலாய் பயிற்சிகளை துல்லியமாய் ஏற்க வேண்டும். 3ஆம் சத்தியம் எனும் ஆழ்ந்த தேக அடித்தளம் என்பது வலுவான தேகத்தினை அருளிடும். மூங்கிலை போன்று வலுவான முதுகு தண்டுவடமும் மூலாதாரமும் ஆற்றல் பெருக்கத்தினை நிகழ்த்திடும். முதல் 2 சத்தியங்களை எமக்கு அனைவரும் அருளிடல் வேண்டும் என்றே யாம் இத்தருணத்தில் வேண்டுகின்றோம். 3ஆம் சத்தியம் தன்னிச்சையாய் நிகழ்ந்தேறிடும். 4 மற்றும் 5ஆம் சத்தியங்களை யாம் உங்களுக்கு அருள்கின்றோம். 4ஆம் சத்தியம் எனும் ஆழ்ந்த விழிப்புணர்வு என்பது மாறுபட்ட காரண காரியங்களை உணர்த்தக்கூடியது. இத்தகைய ஆற்றல்களை யாமே அனைவருக்கும் அருளிடுவோம். எந்த ஒரு செயல் நிகழ்ந்தாலும் அதற்கான மூல காரணத்தை உங்களால் எளிதினில் உணர இயலும். மூலாதாரம் வலுவடைந்தால் அனைத்து நிகழ்வுகளுக்குமான மூல ஆற்றலை எளிதினில் உணரலாம். ஒருவர் ஒரு உணர்வினை வெளிப்படுத்தினால் அதன் மூலம் எனப்படுவதனை எளிதினில் உணரலாம். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஏன் நிகழ்கின்றது என்பதனை மாறுபட்ட கோணத்தினில் உணர்ந்திடலாம். அனைத்து கர்ம வினைகளின் அடித்தளமும் உணரப்படும். 5ஆம் நிலையான ஆழ்ந்த விடுதலை எனும் சத்தியமானது நான் ஓர் விடுதலை அடைந்த ஆன்மா எனும் அதி அற்புத உணர்வாகும். ஐ எம் லிபரேட்டட் எனும் உணர்வினை யாம் உங்களுக்கு வழங்கிடுவோம். 4 மற்றும் 5ஆம் சத்தியங்களை யாம் வழங்குகின்றோம். இதன் ஒவ்வொரு நிலையினையும் இத்தருணத்தில் ஆழமாய் உணர முற்படுங்கள். மூலாதார சக்கரத்திற்கான ஆற்றல்களை
ஆதிமூல கணபதியும் வழங்கிடுவார். உணர்வுகளே உத்தமமானது. அன்பு நிறைந்த ஆசிகள். ஓம் ஸ்ரீ ஆதிமூல கணபதியே போற்றி. ஒரு மண்டல காலத்திற்கு மூலாதார சக்கர பயிற்சிகளை ஏற்பவர்களுக்கு ஸ்ரீ ஆதிமூல கணபதி வழங்கிய அருளுரை. ஆதியும் அந்தமும் அற்ற ஈஸ்வர புத்திரரான ஆதிமூல கணபதி உரைக்கின்றேன். அனைவரது சிரசினிலும் சுழுமுனையின் துவக்கமாகவும் தேகத்தின் மூலாதார சக்கரத்தினிலும் சுழுமுனை நாடியாகவும் நிலைத்து எமது தும்பிக்கை கொண்டே யாம் காத்தருள்கின்றோம். இத்தருணத்தில் ஒரு மண்டல காலமும் மூலாதார சக்கர பயிற்சிகளை ஏற்போர் யாவரும் தங்களது தேகத்தினில் உள்ள 175 மூலாதார சக்கரங்களும் தனித்து இயங்கி ஆற்றல்களை பெறுவதனை உணரலாம். 175 ஆற்றல்கள் 49ஆம் தினமதிலே பூரணமாய் வெளிப்படுவதனை உணரலாம். எவரெல்லாம் அயராது பணிவோடு பயிற்சிகளை ஏற்கின்றனரோ அவர்களது தேகத்தினில் 175 புதுவித அமில ஆற்றல்கள் சுரப்பதனை உணர்ந்திடலாம். ஏன், எவ்விதம், எதற்காக போன்ற வினாக்களுக்கு யாம் தொடர் செயலாய் விடை பகிர்வோம். அனைவரும் உணர்வோடு ஏற்க கடவது. விஞ்ஞான பூர்வமான பல சத்தியங்களை உணர்த்தவே காத்துள்ளோம். 6 முகனாய் விளங்கும் ஈசமைந்தரும் தனது ஆற்றல்களை பொழிவதாய் எமக்கு வாக்கு நல்கியுள்ளார். முருகப்பெருமானே சத்தியங்களையும் உணர்த்திடுவார். அறிவும் உணர்வும் சிறந்திட அன்பு மிகுந்த ஆசிகள். ஓம் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணியே போற்றி போற்றி. மூலாதார பயிற்சிகளை ஒரு மண்டல காலத்திற்கு ஏற்க உள்ள மானுட ஆன்மாக்களுக்கு ஆறுமுகப் பெருமான் வழங்கிய உன்னத அருளுரை. ஈச பேராற்றல்களால் இயங்கும் மானுட சமூகத்திற்கு ஞான தண்டாயுதபாணியின் பேராசிகள். பிறவி பெருங்கடலை நீந்தி கரை சேர்வது என்பது எளிதான செயலல்ல. எனினும் சத்தியங்களை உணர்த்தும் உயர் தெய்வங்களின் பேராற்றல்களை பற்றி நின்று படகினில் பயணித்து கரை சேர்ந்திடவே முனைந்திடுங்கள். உருவாகியுள்ள சத்திய யுகத்தினில் பூரணமாய் ஐக்கியம் அடைவதே உங்களது லட்சியமாக வேண்டும். கலி என்பது மாய பிரளயமாய் உருக்கொண்டுள்ளது. அதனை பூரணமாய் விடுத்து உங்களுக்குள் அகப்பயணம் நிகழ்த்தி விடுதலை அடையவே முற்படுங்கள். புறப்பணிகள் எதுவாகவும் அமையட்டும், சோதனைகள் வலுக்கட்டும், எவரும் கலங்கிடாது நிலைப்பதற்கு உரித்தான பேராற்றலை யாமே வழங்கிடுவோம். யாம் உரைத்த வண்ணம் அனைவரது தலைமை சுரபியாகவே யாம் உருமாறி வருகின்றோம். அனைவரது அறிவு நிலையும் மாற்றம் அடையும். திரைகள் நீங்கி ஒளி வீசத் துவங்கும். 343 தினங்களும் பயிற்சிகளை ஏற்போருக்கு யாமும் உறுதுணையாக ஆற்றல்களை பொழிந்திடுவோம். சிற்றறிவு என்பது பேரறிவாக உருமாற்றம் அடைவதற்கு உரித்தான அறிவு அணுக்களை ஆன்ம ஆற்றல்களான சிவ ஆற்றல்கள் கொண்டே பொழிந்திட முனைந்திடுவோம். தொடர் செயலாய் யாம் பேரறிவுமிக்க விஞ்ஞான விளக்கங்களை அருளிட அன்பு சகோதரர் கணபதியினால் பணிக்கப்பட்டுள்ளோம். அறிவு ஞானமாக மலர்ந்திட உறுதுணையாய் ஆற்றல்களை பொழிந்திடுவோம்.
ஞான தண்டாயுதபாணியின் பேராற்றல்கள் கூடிய பேராசிகள்.